நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முழு சிக்கனை கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நல்ல ஹெல்த்தியாக, நல்ல டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதை சாப்பிட்றதுக்கு மைனீஸோ புதினா சட்னியோ தேவை கிடையாது. இதிலேருந்து வர்ற ஜூஸை வச்சு நம்ம சாப்பிட்றலாம். இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி ஒரு தாட் ஃபார் த டே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை என்கரேஜ் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வின் பண்ணுற எல்லா காரியத்துக்குமே அவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் முக்கியம்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு கிடையவே கிடையாது. நம்மளை உண்மையாக நம்மளை பலப்படுத்துறது நம்ம ஆண்டவர், நம்ம கடவுள் மட்டும்தான். அதனால் எல்லா காரியத்தையுமே நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அவர் நம்ம பலப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ தைரியமாக எல்லா காரியங்களும் பண்ணணுங்கிறத பலப்படுத்துறது ஆண்டவர் மட்டும்தான். வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் சிக்கன் வாங்கிக்கோங்க. நான் ஃபுல் சிக்கனை இப்படி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெக் தனியாக, செஸ்ட்டு தனியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பீஸாக மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செஸ்ட் பீஸில் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மேரினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் மட்டும் புழிஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் வைக்க போகிறோம். ஒரு லெமனை நம்ம ஃபுல்லாக புழிஞ்சிடலாம். ஃபுல்லாக புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த லெமனில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சிக்கன் நம்ம கடைசி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த லெமனோடைய அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். அது போக இது நம்ம சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லெமனை புழிஞ்சி நம்ம ஊற வைக்கும்போது வேறு எதுவுமே சேர்க்கலை, லெமன் மட்டும் புழிஞ்சி நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இது இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாவை இந்த லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கணும். இதை தான் நம்ம சிக்கனில் நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். சிக்கன் செஸ்ட் பீஸ் முதல்ல எடுத்துக்கலாம். நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உள்ள எல்லாத்துலேயுமே அது போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். வீட்டில் இருக்கிற ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அடிஷ்னலாக இது கூட நிறைய சேர்க்கலாம். ஃப்ளேவருக்கு கசூரி மேத்தி இருந்தால் சேர்க்கலாம். இதுமாதிரி இன்னும் நிறைய பொடிகள் மசாலா சேர்க்கலாம். ஆனால் நம்ம சிம்பிள் மெத்தடு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி நம்ம லெக் பீஸையும் மேரினேட் பண்ணிடலாம். லெக் பீஸும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போது நல்லா மசாலா உள்ளே இறங்கும். சூப்பராக அப்ளை பண்ணிட்டோம். 2 மணி நேரம் நம்மளுடைய லெக் பீஸும் செஸ்ட் பீஸும் நல்லா அப்படியே மேரினேட் ஆகட்டும். 2 மணி நேரத்துக்கப்புறம் நம்ம அடுத்து எப்படி இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். சிக்கன் 2 மணி நேரமாக அருமையாக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான். சிக்கன் ஈஸியாக போகிற மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். 5 லிட்டர் குக்கர்லேயும் இது கரெக்டாக போகும். நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே குக்கரில் வச்சிட வேண்டியதான். சிக்கனை குக்கரில் வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம அடுப்பில் ஏற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்குது. நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நம்ம ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். விசில் வந்ததுன்னா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா சாஃப்டாக சிக்கன் வேகட்டும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
திறந்த உடனே அருமையான வாசம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலை. ஆனால் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு. இது எல்லாமே அந்த சிக்கனில் உள்ள ஸ்டாக் தான். ஸோ இதை வந்து நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அந்த தண்ணியில் லைட்டாக தொட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுக்குன்னு நம்ம தனியாக புதினா சட்னியோ இல்லை மயனீஸோ அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் சிக்கன் சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த இருக்கிற சிக்கன் சூப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள்.